சொத்து விவரம், அதாவது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, பவுண்டரிஸ் இது, மெஷர்மெண்ட் இது, 4 எல்லைகள், பக்க அளவு இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதக்கூடாது. இன்னையிலிருந்து நாங்கள் இந்த சொத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ற வாசகம் கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது. அப்படி இடம் பெற்றுவிட்டாலே அந்த பத்திரத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கும். அது பாகப்பிரிவினை பத்திரமாகிவிடும், கூர்ச்சீட்டு ஆகாது. கூர்ச்சீட்டினுடைய வரையறை என்னவா இருக்கணும்னா, ஏற்கனவே நாங்கள் பஞ்சாயத்துதாரர் முன்னிலையிலோ அல்லது எங்கள் குடும்ப பெரியவர்கள் முன்னிலையிலோ இதை இது இவர்களுக்கு என்று நாங்களே ஒரு பிரிவினை செய்து இதை ஆண்டு அனுபவித்து வருகிறோம். இந்த தேதியில் நாங்கள் இதை மறந்துடக்கூடாது, இல்லை இதை உறுதிப்படுத்திக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு சீட்டை எழுதி வைக்கிறோம் அப்படின்ற வாசகம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஏன்னு கேட்டிங்கல்ல, நாளைக்கு ஏதாவது ஒரு குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு தகராறு அப்படின்னு வரும் பொழுது அவங்க நீதிமன்றத்தை நாடினால் இப்படி ஒரு ப்ராப்பரான சீட்டுக்குரிய விதிமுறைகள் படி அது எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை